ஹாய், ஐ மிஸ்டர் விக்கி. இது யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட் பேட் அக்லி அதுலேருந்து காட் பிளெஸ் யூ அப்படின்ற செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஓஜி சமம் வந்திருக்கு. ஓஜி சமம் திருக்க விட்டுருச்சு. எல்லோரும் கேஜிஎஃப் வருஷம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னா, கேஜிஎஃப் வந்துட்டு ஒரு கன்னட படம். அந்த கன்னட படத்தில் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஹிட்டே கிடையாது. அந்த கேஜிஎஃப்ன்ற ஒரு பிராண்டு அந்த நேம் வந்ததுனால தான் அதை ஹிட் அடித்து இப்போ கேஜி எந்த படம் எடுத்தாலும் கேஜிஎஃப் மாதிரி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கேஜிஎஃப் அளவுக்கு ஒரு கோலிவுட்லேருந்து ஒரு மூவி வரணும்னா அப்சல்யூட்லி அது குட் பேட் அக்லியாக தான் இருக்கும். பிகாஸ் இது டைரக்ட் பண்ணுறது ஆதிக் ரவிச்சந்திரன். ஹூஸ் ஆதிக் ரவிச்சந்திரன்னா பிக்கஸ்ட் ஃபேன் பாய் சம்பவத்தை இறக்க போகிறாரு ஃபார் ஒன்லி ஒன் தலை ஏகே அஜித்குமார் அவர்களுக்காக. சரி, ஓகே, ஓவராக பேச வீடியோவில் போயிடலாம். செகண்ட் சிங்கிள் காட் பிளெஸ் யூ ஃப்ரம் குட் பேட் அக்லி. ரெடியா மாமே? பீட்டு அனிருத் வாய்ஸ்க்குனே ஒரு மேஜிக் இருக்குது. ரெடியா மாமே அப்படின்னு சொல்லும் போதே கூஸ் பம்ஸ் தான். அப்படியே அதுக்கு அடுத்து ஒரு பீட் வருது பாருங்க, அண்ணனுக்கு ஜெயின்ற மாதிரி சொல்கிறேன். பின்னாடி சொல்கிறேன். ஏகே அஜித்தே அதிலிருந்து அஜித்துக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி, அஜித்குமாருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும்னா ஏகே. அவர் என்னன்னு கூப்பிட்டோம், அஜித்தே கடவுளேன்னு கூப்பிட்டோம். உடனே அவர் வேணாம், இந்த மாதிரி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் ஏகே ஆந்தம். அது கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா, இந்த பியானோ வாசிக்கும் போது இதில் ஃபயர் வர மாதிரி ஒரு மீம் வரும். அந்த மீமையே உள்ளே கொண்டு வந்து இறக்கிருக்காங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க அவ்வளோ கட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த படத்தில் நான் அந்தளவுக்கு இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஓஜி சம்பவத்தில் பார்த்துருப்போம். அதில் ஒரு இன்டர்வியூட் வரும், இந்த கார்லேருந்து வரப்போ அது அப்படிப்பா பிரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாக சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க இதில் டைட்டில் கார்டு சான்ஸே இல்லை. இப்படி குத்து விட்டு அப்படியே சதற மாதிரி வச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏகே டைட்டில் கார்டு ஆஃப்டர் பெல்லா. அடுத்து இதுதான் இல்லை, சம்பவம் இருக்கு. இதில் எனக்கு என்னென்னா, இந்த இத்தனை செகண்ட்ஸில் வந்துட்டு 1.32 34 செகண்ட்ஸில் எனக்கு வந்துட்டு இந்த இது மங்காத்தா பிஜிஎம் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நோ ஆதிக்னா எப்படின்னா, ஒரு கடைசி 4-5 படங்களாகவே, கடைசி படம்னா அதிகமாக அஜித் வந்துட்டு ஆட மாட்டார், அவருக்கு ஆட தெரில அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டு பல கிரிட்டிசைஸ்க்கு உள்ளாகி தான் இருந்திருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து டான்ஸ் தெரிலண்ணே. இந்த படத்தை பாரு, இந்த சாங்கை பர்டிகுலராக அந்த போர்ஷன்ஸை பாரு, ப்ரொஃபஷனல் டான்ஸரே தோற்றுருவான். அந்த அளவுக்கு ஸ்டெப் போட்டிருக்காரு அந்த உடம்பு வச்சுக்கிட்டு தலைவன்.
என்ன மாதிரி அங்கே பாருங்க. இதான் ஒரு மனுஷனுக்கு பேர்சன், இந்த பேஷனுக்கு அடுத்து அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அது எவ்வளோ பிடிச்சிருந்தா அவர் இந்த அளவுக்கு தன்னை வற்புறுத்தி இந்த அளவுக்கு பண்ணி பீப்புள்ஸ்க்காக நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருப்பார். அட்ஸ் ஆஃப் இந்த இடத்துல இந்த இந்த ஒரு இன்டர்லூட் வருதுல்ல, இந்த இன்டர்லூட் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆசை 100 வகை அந்த இன்டர்லூட் வர மாதிரி வருது. உள்ளே இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா பஹீராவிலையும் ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்துட்டு ஓல்டு சாங் வச்சிருப்பாரு, அந்த சாங் வந்திருக்கும். அடுத்து என்ன படம், மார்க் ஆண்டனி 2-3 சாங் வந்திருக்கும். என்ன சாங்கு, என்னமோ ஒரு சாங் தானே, டப்பு ஞாபகம் மாட்டேங்குது. இருக்கும். அடுத்து வருது வருது விலகு விலகு அந்த சாங் வந்திருக்கும். அடுத்த நடுவில் அந்த சில்க் போர்ஷனில் மட்டும் அது வந்திருக்கும். இந்த மாதிரி ஓல்டு சாங்ஸ் வந்துட்டு வைக்கிறது வந்துட்டு இவருக்கு இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஹூ நோஸ், சாங் கூட வைக்கலாம், பார்க்கலாம். அதில் வந்துட்டு இந்த சாங்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஐயோ தலை 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 ஏகே 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 அஜித்குமார் தான். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலே அஜித்குமார் தான், அடிச்சுக்கவே முடியாது. பாருங்க, சிம்பிள் ஸ்டெப்பு தான், நெக்கில் தான் சொல்லிட்டு பா. ரேப் போர்ஷன்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டாக இருந்துச்சு, பால் டப்பா சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு. பால் டப்பா ஒரு வந்துட்டு இந்த காற்று மேலே காற்று கீழே ஃபுல் ட்ரெண்ட் அடிச்சு போயிடுச்சு. பட் அது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற நல்லா இல்லை. ஒரு செட் ஆஃப்னா மீம் ஃபுல்லாக கலெக்ஷன் சொல்லிட்டாங்க. பட் இந்த ரேப் வந்துட்டு சான்ஸே இல்லை. ஈவன் அசல் கோளார் வந்துன்னா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது, நாரடி தான் மாதிரி இருந்திருக்குமே தவிர இவருக்கு வந்துட்டு கொடுத்த வந்துட்டு பக்காவாக ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. ரேப் சாங்ஸில் முக்கியமாக அந்த எதுலேருந்து இருங்க, இதெல்லாம்
தக்கடி தான் விஸ்வாசம் படத்தில் அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வந்து பிஃபோர் இந்த மாதிரி வந்துட்டு அஜித் இந்த அளவுக்கு இறங்கி குத்துன படம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் விஸ்வாசம். ஆஃப்டர் விஸ்வாசம் கழிச்சு இந்த குட் பேட் அப்ல வந்திருக்குன்னா அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா சொல்கிறாங்க விடாமுயற்சி மாதிரி படம் கொடுத்தவர் இந்த மாதிரி. விடாமுயற்சிக்கு என்ன குறைச்சி அதுவும் ஓகே பேசலாம் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், பேசலாம். இப்போ டான்ஸை பாருங்க, அச்சோ ஸ்டெப்ஸு சிம்பிள் ஸ்டெப்ஸு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுறாருங்க. எஃபெக்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது. எஃபர்ட்டு சான்ஸே இல்லை. தலைவன் பாருங்க மாமே, ஒன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ஏகே பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், இவ்வளோ இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என் ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.